ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிவாதேவா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற 6th சம் தான் பார்க்க போகிறோம். ரெப்ரசன்ட் த ஃபாலோவிங் இன் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஸோ அப்போ வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பிஎஸ்சி = ஜான்வரி, ஜூன், ஜூலை இப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா இந்த ப்ராக்கெட்ஸ்லாம் போட்டு இந்த எக்ஸஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே, இதை பார்த்தாலே வந்து இது செட் பில்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராக்கெட்ஸ் இந்த எக்ஸஸ் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வாங்க நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதலாம். இதை கொடுத்துருக்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேர்டிங்ஸில் இது எல்லாத்தையுமே நம்பர்ஸில் இதெல்லாம் வேர்டிங்ஸில் எழுதணும். இதெல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி அப்படின்ட்டுக்கிறது வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பிஎஸ்சி = ஜான்வரி, ஜூன், ஜூலை. இதுக்கு வந்து செட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத ஆட் பண்ணும். ஸோ அப்படின்னா செட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் மந்த்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஜே. ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஜே. தட்ஸ் இட். தட்ஸ் அ செகண்ட் சப்டிவிஷன். அது வந்து என்னென்னா Q is equal to 7, 11, 13, 17, 19, 23, 29 இப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா Q is equal to, இது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது. 7, 11, 13 ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 1 அந்த நம்பர் இட்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து எதுக்கு நடுவில் இருக்குங்கிறது எழுதணும். ஓகேவா? பிட்வீன் 3 இல்லை 5. ஓகேவா? 5 and 31 அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தேர்டு சப்டிவிஷன். தேர்டு ஒன் வந்து R is equal to x to x belongs to n, x is lesser than 5. ஸோ அதை இப்போ நம்ம வேர்டிங்ஸ் எழுதணும். சரி வாங்க, இப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாமா? ஸோ அப்போ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x to x belongs to n, then x is lesser than 5. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்போதும் போல் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு செட் ஆஃப் ஆல். இப்போ வந்து எக்ஸ் to x belongs to n கொடுத்துருக்காங்களா, அப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து இது என்ன சிம்பிள், இது வந்து இப்போ லெஸ் தேன் 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா அது வந்து லெஸ் தேன் 5 அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன். S is equal to x to x கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்னா S is equal to செட் ஆஃப் ஆல் கான்சோனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது புரியலன்னா கேளுங்க. எக்ஸஸ் டு எக்ஸ் இருக்க இடத்துல வந்து நம்ம செட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறது வந்து ஆட் பண்ணணும். இது உங்களுக்கு இன்னும் ஒரு க்ளூ மாதிரி, சில இதில் இல்லாத இருக்கும், அதை நீங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா செட் ஆஃப் ஆல் அப்படின்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சரிங்லாம் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஓகேவா? இதுவே ரோஸ்டர் ஃபார்ம்னா வந்து A is equal to போட்டு செட் ப்ராக்கெட் கொடுத்து அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 20னா லெஸ் தேன் 20க்குள்ளே எழுதணும். அந்த மாதிரி சம்வாட் வரும். நெக்ஸ்ட் இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா வந்து அது வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெப்ரசன்ட் ஃபார்மிங். செட் பில்டர் ஃபார்ம்னா வந்து எக்ஸ் to x belongs to அப்படியே கொஸ்டினில் உள்ளதை எடுத்து அப்படியே எழுதிடணும். சிலது சால்வ் பண்ணி எழுதுகிற மாதிரி வரும். ஓகேவா? தேங்க்யூ.